வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். களை கட்டியது பத்துமலை தைப்பூச விழா. 18 லட்சம் பேர் திரள்வர். நாளை கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவை ஒட்டி பத்துமலை திருத்தலம் களை கட்டியது. 4 நாட்களுக்கு கொண்டாடப்படும் முருகனின் உற்சவ திருநாளில் சுமார் 18 லட்சத்திற்கும் அதிகமானோர் திரள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா சேவர் கொடியேற்றி 2025ஆம் ஆண்டு தைப்பூச விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். உடன் அறங்காவலர் டாக்டர் என் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அதற்கு முன்னதாக வெள்ளி ரதம் இரவு 7 மணி அளவில் பத்துமலை திருத்தலத்தை வந்தடைந்த பின்னர் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதரராய் திருவுருவச் சிலை இறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனையுடன் சுவாமி மண்டபத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது பெரும் திரளான பக்தர்கள் கை வணங்கி மலர்கள் தூவி முருகப்பெருமானை வழிபட்டனர். சேவர் கொடி ஏற்றப்படுவதற்கு முன்னதாக கொடிக்கம்பத்தில் தேவஸ்தானத்தின் பிரதம குருக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பத்துமலையில் திரளத் தொடங்கிய நிலையில் அதிகாலை வரையில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 7 மணிக்கு சுவாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி வலம் வந்து நதிக்கரையில் பக்தர்களுக்கு தீர்த்தோற்சவ காட்சி அளிப்பார். அதன் பின்னர் தங்கவேல் புறப்பட்டு மேற்குகை ஸ்ரீ வேலாயுதர் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து வருவார்கள். பத்துமலை தைப்பூச விழாவை ஒட்டி பத்துமலையை நோக்கி புறப்படும் மலையின் ரயில்வே பிரஹாட்டின் ரயில் மற்றும் KL ரேபிட்டின் பேருந்து முதலிய போக்குவரத்து சேவைகள் இன்று திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கண்டத்துடனான உறவையும் ஒத்துழைப்பையும் மலேசியா மூலமாக வலுப்படுத்திக் கொள்வதற்கு துருக்கி தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஏசியா ஏனியூ என்ற முன்னெடுப்பின் வாயிலாக மலேசியாவின் துணையுடன் ஆசிய கண்டத்துடனான உறவை துருக்கி வலுப்படுத்திக் கொள்ளும் என்று அதன் அதிபர் ரிசெப் தய்யிப் எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள துருக்கி அதிபர் இன்று கோலாலம்பூர் அனைத்துலக மாநாட்டு மையத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். பினாங்கு தண்ணீர்மலை கோவில்களில் நாளை கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவை ஒட்டி அதன் ஏற்பாடுகளை கண்டறிவதற்கு மாநில முதல்வர் சவ் கொன் யாவ் இன்று மாலையில் நேரடியாக வருகை புரிந்தார். முதல்வர் சவ் கொன் யாவுடன் துணை நிதி அமைச்சரும் தஞ்சோங் எம்பியுமான லிம் ஹுய் இங், புகிட் பண்டேரா எம்பி ஷர்லீனா அப்துல் ரஷீத், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களான டத்து ஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு, வோங் ஹுன்வாய், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன், கொத்தகுமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஆகியோர் வருகை புரிந்தனர். முதலமைச்சரையும் பிரமுகர்களையும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன், ஆணையர் குமரன் கிருஷ்ணன் உட்பட ஆலய பொறுப்பாளர்கள் உற்சாக வரவேற்பை நல்கினர். மேலதாள நாதஸ்வரம் முழங்க முதலமைச்சர் சவ் கொன் யாவும் பிரமுகர்களும் அழைத்து வரப்பட்டனர். தைப்பூச ஏற்பாடுகள் குறித்து RSN ராயரும் டாக்டர் லிங்கேஸ்வரனும் முதலமைச்சருக்கு விளக்கமளித்தனர். பின்னர் முதலமைச்சரும் பிரமுகர்களும் தண்ணீர்மலை கோவிலை நோக்கி செல்லும் பிரதான பாதையில் இரு மருங்குகளிலும் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை பார்வையிட்டனர்.
தண்ணீர் பந்தல்களை பார்வையிட்ட முதலமைச்சர் சவ் கொன்யாவிற்கும் பிரமுகர்களுக்கும் தண்ணீர் பந்தல் பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர். தைப்பூசத்தையொட்டி மொத்தம் 169 தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ராயர் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச விழா களை கட்டியது. 115 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை முதல் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்திய வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலையில் 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பால்குட காணிக்கையை பக்தர்கள் செலுத்துவதற்கு தேவஸ்தானம் நேரத்தை வரையறுத்துள்ளது. எதிர்பார்த்த பக்தர்களின் எண்ணிக்கையை விட அதிகமானோர் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்திய வண்ணம் உள்ளனர். மூன்று நாட்களுக்கு கொண்டாடப்படும் சுங்கைப்பட்டாணி தைப்பூச விழாவில் சுமார் 3 லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேவஸ்தான தலைவர் ராஜேந்திரன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். தைப்பூச விழாவை ஒட்டி பினாங்கு முன்னாள் முதலமைச்சரும் பகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் எங் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு 50,000 ரிங்கிட் நன்கொடையை வழங்கினார். தைப்பூசத்தையொட்டி பினாங்கு பட்டவட் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலுக்கு நேற்று வருகை புரிந்த லிம் குவான் எங்கை இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன், ஆணையர் குமரன் கிருஷ்ணன் உட்பட ஆலய பொறுப்பாளர்கள் வரவேற்றனர். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட லிம் குவான் எங்கிற்கு மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் நகராண்மை கழக உறுப்பினர்களான லிங்கேஸ்வரன் சர்மா, துரை, சங்கர், பேட்ரிக் மற்றும் பட்டவட் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சீன புத்தாண்டு அன்று அதிகாலையில் கோலாலம்பூர் ஜலான் கிளாங் லாமாவில் ஒரு கேளிக்கை மையத்தின் முன் கத்தியை பயன்படுத்தி கைகலப்பில் ஈடுபட்டதாக மேலும் 2 ஆடவர்கள் இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். சிகை அலங்கரிப்பாளர்களான 26 வயது அகிலன் குணசேகரன் மற்றும் தொழிற்சாலை பணியாளரான 19 வயது அன்பு செல்வன் கணேசன் ஆகியோர் மஜிஸ்ட்ரேட் அருண் ஜோதி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 148வது பிரிவின் கீழ் அகிலனும் அன்பு செல்வனும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து இருவரும் விசாரணை கோரியதால் அவர்களை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா 1,500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க மஜிஸ்ட்ரேட் அருண் ஜோதி அனுமதித்தார். நபர் ஒருவரை ஏமாற்றி 51 லட்சம் ரிங்கிட்டை மோசடி செய்ததாக நிறுவன இயக்குநர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 60 வயது கோபிநாதன் பிள்ளை என்ற அந்த இயக்குநர் ஹர்த்தலேகா பிராண்டட் நைட்ராயில் பரிசோதனை கையுறைகளை உள்ளடக்கிய 1,50,000 பெட்டிகள் ஹர்த்தலேகா சுண்டியான் பெர்ஹாட் நிறுவனத்தில் விற்பனையில் இருப்பதாகவும் அவற்றை தனது நிறுவனமான எஸ்பென் ப்ரோவே சுண்டியான் பெர்ஹாட் நிறுவனம் வாங்க வேண்டும் என்றும் கூறி ஒருவரை நம்ப வைத்து 51 லட்சம் ரிங்கிட்டை பெற்று மோசடி புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கோபிநாதன் பிள்ளை இக்குற்றத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி
கோலாலம்பூர் ஜலான் துன் இஸ்மாயிலில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. உண்மையிலேயே அப்படி ஒரு கையுறை விற்பனையில் இல்லை என்று நன்கு தெரிந்திருந்தும் சம்பந்தப்பட்ட நபரை கோபிநாதன் பிள்ளை ஏமாற்றியுள்ளார் என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் குற்றத்தை மறுத்து கோபிநாதன் பிள்ளை விசாரணை கோரியிருப்பதால் அவரை 2 நபர்களின் உத்தரவாதத்தின் பேரில் 2,80,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிபதி ஹமீதா டொரில் உத்தரவிட்டார். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் மின் கம்பத்தில் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்றிரவு 11:30 மணி அளவில் ஜொஹோர் பசேர்குடாங் தமன் பசேபூத்தே ஜலான் பசேபூத்தேவில் நிகழ்ந்தது. கடும் காயங்களுக்கு ஆளான 25 வயதுடைய அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சொஹைமி இஷாக் தெரிவித்தார். அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி தமர் பசேபூத்தேவிலிருந்து பண்டா ஸ்ரீ அலாமை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். 2 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் கைகலப்பில் ஈடுபட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். எனினும் மேல் நடவடிக்கை எதுவுமின்றி அந்த 2 சுற்றுப்பயணிகளும் தங்கள் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டனர் என்று திமூர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரஸாக் முகமது தெரிவித்தார். இச்சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் பினாங்கு பர்சியாரான் கர்பால் சிங்கில் நிகழ்ந்தது. இந்த கைகலப்பு தொடர்பில் அதிகாலை 3:45 மணியளவில் 33 வயதுடைய அந்நிய நாட்டு பெண் ஒருவர் புகார் செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரே நாட்டைச் சேர்ந்த தமக்கும் அந்த ஆடவருக்கும் இடையில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதாக அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்திருந்ததாக அப்துல் ரஸாக் குறிப்பிட்டார். தங்கள் வசம் துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வைத்திருந்ததாக தைவான் நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்கள் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 26 மற்றும் 33 வயதுடைய அந்த 2 தைவான் ஆடவர்களுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 14 துப்பாக்கிகள், 900 தோட்டாக்களை வைத்திருந்தது மற்றும் அவற்றை விற்பனை செய்தது தொடர்பில் அவ்விருவரும் நீதிபதி சித்தி ஷக்கீரா மொக்தாருடன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 16ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் கோலாலம்பூர் செந்தோல் டேசா பார்க் சிட்டியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பத்துகேப்ஸ் வட்டாரத்தில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 11.43 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் கெட்டமின் மற்றும் ஷாபு வகையைச் சேர்ந்த போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கிடங்கின் பாதுகாவலர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு இயக்குநர் டத்துஸ்ரீ காவ்கோக் சீன் தெரிவித்தார். போலீசாரின் கண்களை மறைப்பதற்கு போதைப்பொருள் அனைத்தும் சீன தேயிலை பாக்கெட்டுகளில் பொட்டலமாக கட்டப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.